தேர்தல் ஆணையத்தால அங்கீகாரம் செய்யப்பட இருக்கு நாம் தமிழர் கட்சி. எட்டு 8.19% வாக்குகளை பெற்று மக்கள் செல்வாக்க பெற்றிருக்கு நாம் தமிழர் கட்சி. தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறினா நாம் தமிழர் கட்சியினுடைய குரல் ஓங்கும்னு சொல்லப்படுது. நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகிருக்கு. இதுல நாம் தமிழர் கட்சி 39 தொகுதிகள்ல போட்டியிட்டு இருந்தும் எதிலுமே ஜெயிக்கல. ஆனா வாக்கு சதவீதத்துல போன தடவை விட இந்த தடவை அதிகரிச்சிருக்காங்க. 12 தொகுதிகள்ல தலா ஒவ்வொரு தொகுதியிலுமே 1 லட்சத்துக்கு மேல வாக்குகளை பெற்று சாதிச்சிருக்காங்க. 6 இடங்கள்ல 3ஆம் இடத்தையும் பிடிச்சிருந்திருக்காங்க. இதன் மூலமா நாம் தமிழர் கட்சி பெற்ற மொத்த வாக்குகளுடைய சதவீதம் 8.19 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறணும் அப்படின்னா 8% வாக்குகளை பெற்றிருக்கணும் அப்படின்னு கூறப்பட்ட நிலையில இப்போ அதுக்கு மேலேயே இந்த கட்சி வாக்கு சதவீதத்தை பெற்றிருக்கு. இதன் மூலமா தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சி உருவாக போறதா சொல்லப்படுது. தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறினா அனைத்து கட்சி பொதுக்கூட்டங்கள்லயுமே நாம் தமிழர் கட்சியும் பங்கெடுக்கும். இவங்களை புறக்கணிக்க முடியாது. மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி நடக்கக்கூடிய எல்லா கூட்டங்கள்லயுமே இந்த கட்சிக்கு முறையா அழைப்பு விடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதிகப்படியான வாக்குகளோட நாம் தமிழர் கட்சி மக்கள் செல்வாக்க பெற்றிருக்கிறதா கூறப்படக்கூடிய நிலையில போன தடவை நடந்த சட்டமன்ற தேர்தலை விட இது அதிகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 12 தொகுதிகளான சிவகங்கை, ஸ்ரீபெரும்புதூர், தென்காசி, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், நாகை, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, தூத்துக்குடி, திருவள்ளூர், திருச்சி, பெரம்பலூர்னு இந்த தொகுதிகள்ல தலா ஒவ்வொரு தொகுதிகளிலுமே 1 லட்சத்துக்கு மேல வாக்குகளை பெற்றிருந்திருக்கு. இதுல அதிகபட்சமா சிவகங்கையில 1,63,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றதா கூறப்படுது. 6 தொகுதிகளான ஈரோடு, திருச்சி, நாகை, கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி மற்றும் புதுச்சேரியில 3ஆம் இடத்தை இந்த கட்சி பெற்றிருக்கிறதா சொல்லப்படுது. இவ்வளவு வாக்கு சதவீதத்தை பெற்றதால தேர்தல் ஆணையத்தால நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உருவாகும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது.